லவ்லி விளாக் சேனல் பார்க்குற எல்லாருக்கும் என்னோடய வணக்கம். இலவச ஆரி வகுப்புக்கு தேவையான திங்ஸ் பார்த்துடலாம் வாங்க. இது ரவுண்ட் ஸ்டாண்டு, இதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். கம்ஃபர்டபுளாக இருக்கும், வேணுங்கிற அளவுக்கு செட் பண்ணிக்கலாம். இது ட்ரெண்ட்ரிங்கில் இருக்கிற ஃபேப்ரிக் க்ளூ, அப்புறம் கட்டர், கோல்டன் அண்ட் சில்வர் பால்ஸ், அப்புறம் பீட்ஸ்லேயே நிறைய கலர் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது கண்ணாடி நிறைய ஷேப்ஸ்லலாம் கிடைக்கிது. உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலாம். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளான ப்ளவுஸ் தான். இதெல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான் கஷ்டம். நெக்ஸ்ட்டு லெவல் போக போக உங்களுக்கே புரியும், இதெல்லாம் இவ்வளோ ஈஸி, இது கூட கற்றுக்காமல் இருக்குமே அப்படின்னு. இது கற்றுக்கிட்டால் உங்களுக்கு என்ன அப்படின்னா, உங்களோட ப்ளவுஸுக்கு நீங்களே ஒரு டிசைன் போடலாம். அதை பார்த்து ஒரு 10 பேர் கேட்பாங்க. இதெல்லாம் பேட்ச் ஒர்க், இதெல்லாம் ஈஸியாக பண்ணலாம். இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட்டு நான் சொல்லித்தரேன். சிம்பிளாக வேணுமா, 3D, அப்புறம் நிறைய இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கெலாம் நிறைய நான் வீடியோ போடுவேன். பிஸ்னஸ் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓனாக நீங்கள் செல்ஃபாக பண்ணி போட்டால் தான் அதை பார்த்துட்டு ஒரு 10 பேர் கேட்பாங்க. இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்தா இல்லாட்டியும் பார்க்குறதுக்கு எவ்வளோ கிராண்டான அமௌண்ட் இதில் நீங்கள் பண்ணிக்கலாம். இன்னும் 4 பேர் அதை பார்த்துட்டு வருவாங்க. ஊசியிலேருந்து இந்த கீழே அந்த கையில் பாருங்களேன், கீழே தொங்குதில்ல, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஊசி இருக்குல்ல, தையல் ஊசியை வச்சு தான் அதே பண்ணுறது. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. செயின் ஸ்டிச் போடலாம். செயின் ஸ்டிச் எப்படி போடணுன்னா, ஃபஸ்ட் கடையில் போயிட்டு ஆரி நீடில்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அதை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு சின்னதாக வாங்கினா போதும். இது பெண்ணை வச்சு நானே பண்ணியிருக்கேன். அது ஊசி மாதிரி இருக்கு, ரொம்ப வழுக்கு வந்தனால பெண்ணை வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அதுக்கு மேலேயே சரி த்ரெட்டுன்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. சரி த்ரெட்டு கீழே பிடிச்சிக்கணும். கீழே பிடிச்சிட்டு ஊசி குத்தி தான் அதை மேலே எடுக்கணும். இன்னொரு வீடியோவில் கூட இது தெளிவாக ஃபஸ்ட்லேருந்து நான் போட்டு காமிக்கிறேன். இப்போதைக்கு உங்களுக்கு நம்பிக்கை வரணும் இல்லையா, ஃபஸ்ட்டு இது செய்யலாமா வேண்டாமான்னு யோசிப்பீங்க. அதனால தான் இதை ஃபாஸ்ட்டாக வீடியோ எடுத்துட்டேன். இப்போ நல்லா பாருங்கள். இது எண்டு நாட்டு கடைசி முடியும் போது அது எப்படி இழுத்தா வந்துடாதான்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். அதனால தான் இது போட்டிருக்கேன். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பொறுமையாக பாருங்கள். ஒரு மணி நேரம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல. கொஞ்ச நேரம் உங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி ரிப்பீட் பண்ணியும் பாருங்கள். லாஸ்ட்டு சின்னதாக எடுத்துகிட்டு இப்போ போட்டு இப்போ இழுத்து பார்க்குறேன் பாருங்கள், அது வராது, விடாது. அடுத்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸு, உங்களுக்கு என்ன ஷேப்ஸ் பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கலாம். ரவுண்டு, சர்க்கிள், அப்புறம் ஸ்டாரு, ஹார்ட்டு, எது வேணாலும் போட்டுக்கலாம். லீஃப்லாம் ப்ளவுஸில் நம்ம டிசைன் பண்ணுவோம். லீஃபெல்லாம் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அது வச்சுருப்பேன். அதை கொடுத்து தான் அந்த ஊசியை வச்சு தான் எடுப்பேன். பார்த்தீங்கனாலே தெரியும். அப்புறம் இந்த ஸ்டாண்டு 500 ரூபா சம்திங் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேன்சி ஸ்டோர்லாம் போய் கேட்டு பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. நீடில், அப்புறம் சரி த்ரெட்டு, சில்க் த்ரெட் வாங்கணும். சில்க் த்ரெட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சரி த்ரெட் அவுட்லைன் போடுறதுக்கு, அப்புறம் சில்க் த்ரெட் நிறைய கலர் இருக்குது. உங்கள் ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி கலர் வாங்கி அதெல்லாம் எப்படி போடணும்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதெல்லாம் இப்போ ஈஸியாக போடுறேன். ஆனால் அப்போல்லாம் எனக்கு போடவே வராது. ஒரு லைன் போடுறதுக்கே அப்பா அப்படின்னு ஆயிரும். அவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ ஈஸியாகவே போட்டுருவேன், நானே போட்டுருவேன். இதில் ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு கிளாத் நீங்கள் சும்மா வேஸ்ட்டாக இருக்கும்ல நம்ம வீட்டிலலாம், அந்த வேஷ்டி, அப்பாவோட வெள்ளை வேஷ்டி இருக்கும்ல, அதில் ட்ரை பண்ணுங்கள். இதுவுமே வெள்ளை வேஷ்டி தான். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கடையில் போய் ஒயிட் கிளாத் வாங்கி கூட நீங்கள் போடலாம். உங்களுக்கு எது தோதோ அதை மட்டும் பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தவுடனே ப்ளவுஸ்லலாம் போடணுன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் முடியாது. ஏன்னா நீங்கள் போடும்போது உங்களுக்கு எப்படி இந்த கிளாத்தை இந்த ஃப்ரேமில் ஃபிட் பண்ணணும்னு தெரியாது, எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு தெரியாது. அதனால் இப்போதைக்கு நான்
இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் கூட ஆகும். ஆனால் இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பாருங்கள். அப்படி ஒர்க் போயிட்டுருக்கேன் இல்லை ஸ்டூடெண்ட்டு அப்படின்னாலும் உங்களுக்கு எவ்வளோ சண்டே ஃப்ரீயாக இருப்பீங்க, சாட்டர்டே ஃப்ரீயாக இருப்பீங்க, அப்போல்லாம் போட்டு பாருங்கள். அந்த எண்ட் நாட் போடுறத கொஞ்சம் கவனிப்பாக பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் ஷார்ட்ஸில் கூட போடுறேன். எண்ட் நாட் மட்டும் கடைசியாக போட்டு காமிக்கிறேன். அது பார்த்தீங்களா, த்ரெட்டு கட் ஆயிடுச்சு. அது ஒரு சில மிஸ்டேக்கில் வரும். அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இப்போதைக்கு சரி ஃபாஸ்ட்டாக போடணுன்றதுக்காக அதை நான் விட்டுட்டேன். அது வரவும் இல்லை, அது அப்படியே நின்றுச்சு. அதனால அதை விட்டுட்டேன். ஸ்டார் போடுறதுல இந்த ஷார்ப்னஸ் எப்படி வரணும்னா, அந்த ஷார்ப்னஸ் அங்கே போகும்போது மட்டும் ஒரு சின்னதாக ஒரு செயின் எடுத்து அதை ஆப்போசிட்டில் கொண்டு வந்துடுவேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். கொண்டு வந்தால் தான் அந்த ஸ்டாரோட அந்த ஷேப் நல்லா தெரியும். அப்படி இல்லைன்னா சும்மா மொட்டையாக இருக்கும். மொட்டையாக இருந்தால் ஸ்டார் மாதிரி இருக்குமா? இருக்காது. அப்படியே சர்க்கிள் இது மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டார் மாதிரி தெரியாது. ஹார்ட்டாக இருக்கட்டும், எந்த ஷேப்னாலும் அந்த ஷேப்பை கரெக்டாக கொண்டு வருமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆமாம், நானே தான் போட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது உங்களுக்கு ஒரு பெருமை தானே. எதுவாக இருந்தாலும் ஒரு கைத்தொழில் நம்ம கற்றுக்கிறது நல்லதானே. எந்த வேலைக்கு போனாலும் ஒரு கைத்தொழில் கற்றுக்கிறது நல்லது. யாருமே இல்லாத காலத்தில் அது கண்டிப்பாக நம்மளுக்கு கை கொடுக்கும். அது எந்த முறையில் கற்றுக்குறோம், அது எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிறோன்றதுல தான் இருக்குது. செயின் ஸ்டிச்சுக்கு அப்புறம் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா பேட்ச் ஒர்க் ரொம்ப ரொம்ப ஈஸி. பேட்ச் ஒர்க்னால் முன்னாடியே ஒரு பிக் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி அந்த பேட்ச் ஒர்க்லேயே பேட்ச் ஒர்க்லேயே நிறைய இருக்குது. இந்த ப்ளவுஸில் பின்னாடி அந்த நாட் வச்சுருப்போம் இல்லையா, அந்த நாட்டிலலாம் கீழே இருக்கும். நம்ம கடையில் வாங்கி வைக்கிறதுக்கு நம்மளே செஞ்சுக்கலாம். நம்மளே செய்யும்போது அதில் நேம்ஸ் கூட நம்மளோட நேம்ஸ் எழுதிக்கலாம். அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச ஹார்ட்டோ இல்லை ரவுண்ட் ஷேப்போ ஏதோ ஒன்று வச்சு நம்மளே கூட வச்சுக்கலாம். ஸ்டார் முடிச்சாச்சு. இப்போ லீஃப் ரொம்ப முக்கியம். நிறைய நீங்கள் டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆரி டிசைன்ஸில் பார்த்தீங்கன்னா லீஃப் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் நிறைய இருக்குது. பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணலாம், சரி த்ரெட்டு மட்டும் வச்சு ஒர்க் பண்ணலாம், சில்க் த்ரெட்லேயும் ஒர்க் பண்ணலாம், அப்புறம் ஸ்டோன்ஸ்லாம் வச்சு அதுலேயும் ஒர்க் பண்ணலாம். நிறைய இருக்குது. முக்கியமாக சொல்லணுன்னா ஜர்தோசியில் பண்ணால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ஜர்தோசி எடுக்கிறதுக்கே சில பேர் பயப்படுவாங்க. அதையும் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஜர்தோசிலாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ரொம்ப பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும். சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அதோட ரவுண்டாக தான் இருக்கும், ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி. அதை லைட்டாக டச் பண்ணால் கூட இதாயிரும். ஏன்னா கம்பியாக இருக்கும். அது லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னு சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு. அது கொஞ்சம் பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஜர்தோசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு செட் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் ப்ளவுஸில் போட்டுக்கலாம். இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த நீடில் 14 mm கேட்டிங்கன்னா இருக்கும். அதிலே நிறைய எம்எம்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அது இன்னொரு நாள் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். அது சொன்னால் தான் உங்களுக்கு பீடு ஒர்க் பண்ணுறதுக்கே தனியாக ஒரு நீடில் இருக்குது. அது ஸ்ட்ரெயிட்டாக குச்சியாட்டம் இருக்கும். அந்த எட்ஜில் மட்டும் இப்போ நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா, அந்த ஹூக் மாதிரி இருக்கும். வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு படிச்சுட்டு இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இல்லை இன்ட்ரெஸ்ட்